இப்போ ஒரு வைரஸ் வந்திருக்குல்ல சுபா, அந்த வைரஸ் என்ன வைரஸ்மா? கொரோனா வைரஸ் வந்து பிள்ளைங்களை வெளியில விடக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களே எப்படி பார்த்துக்கணும்? பத்திரமா பார்த்துக்கணும், வெளியில விடக்கூடாது. கையை அடிக்கடி என்ன பண்ணணும்? இப்ப தேய்க்கணும். எது போட்டு தேய்க்கணும்? சோப்பு போட்டு கைகளை தேய்க்கணுமா? இப்போ வந்து எந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்? ரசம், இஞ்சி டீ. அப்புறம் கொரோனா வைரஸ் வந்து முட்டை திங்கக்கூடாது. முட்டை சாப்பிடலாம். ஐயா சீக்கிரம் சரி, முட்டைலாம் சாப்பிடலாம். முட்டை குழம்பு சாப்பிடலாம். அப்புறம் என்னது? சரி, கொரோனானா என்னம்மா? கொரோனா வைரஸ் அது வந்து என்ன பண்ணும்? அது வந்துச்சுன்னா என்ன ஆவாங்க? அவங்க வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் வெளியில போக கூடாது. வெளியே போக கூடாது, கதவை சாத்தியே வச்சுக்கணும். பிள்ளைங்களை பத்திரமா வெளியிலே விடக்கூடாது. கொரோனா ஒருத்தவங்க வந்துச்சுன்னா மத்தவங்களுக்கும் வந்துரும் தானே? எல்லாருக்கும் வந்துடும். ஒருத்தவங்க போனா வெளியில எல்லாருக்கும் வந்துடும். அதனால வெளியில யாரும் போக கூடாது, எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கணும். எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஆமா தானே? அப்புறம் கொரோனா நோய் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் பத்திரமா வீட்டுல பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படியே நமக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்க பக்கத்துல போக கூடாது, சரியா? இப்ப கண்ணை தொடக்கூடாது, வாயை தொடக்கூடாது, மூக்கையும் தொடக்கூடாது. மாஸ்க் எங்க போனாலும் மாஸ்கை போட்டுட்டு தான் போகணும். எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு வந்தோம் முதல்ல சோப்பு போட்டு கைகளை சுத்தமா கழுவணும். அப்பதான் கொரோனா இல்லாம இருக்கும். என்ன, நம்ம வந்து கொரோனா இல்லாம தானே இருக்கோம், சேஃபா வீட்டுக்குள்ள தானே இருக்கோம். சொல்லுங்க, நாங்கெல்லாம் சேஃபா வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். சொல்லுங்க. வெரி குட்.